கிறிஸ்துக்கள் என கண்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிறது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த லாக்டவுன் பீரியட்ல இல்லங்களில் அமர்ந்து தேவ செய்திக்கு நேராக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், சிஎஸ்ஐ திருச்செங்கோடு போதக சேகரத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை தந்து மகிழ்ச்சியின் நிலைகளிலே நம்மை வழிநடத்துவாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். வாக்கி நீரப்பூ ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். சகல ஆசீர்வாதங்களுக்கு முற்றும் காரணராய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனோடு இருந்து நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறது உம்முடைய கிருபை, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்தை கண்ட அநேகர் இந்த நாளில் இல்லை, கடந்த வாரங்களை கண்ட அநேகர் எங்களோடு கூட இந்த நாளில் இல்லை, கடந்த மாதங்களில் எங்களோடு பயணித்தவர்கள் இந்த நாளில் எங்களோடு இல்லை. ஆனாலும் கர்த்தர்களுக்கு ஜீவனையும் கிருபையின் நாட்களையும் நீடித்து தந்து இந்த நெருக்கமான தொற்று வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற இந்த காலங்களில கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாய் எங்களை வைத்து ஜீவனோடு கூட இருந்து ஆராதனை செய்ய எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷித்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த ஆராதனை வேளைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நீர் முடிசூட்டுங்க. தொடர்ந்து இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் நிறைவு பரியந்தமும் நம்முடைய அருள் பிரசுரத்தினாலே நிரப்பி நீர் வழி நடத்தார்களும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் தாமே இந்த பாடல் மூலமாக ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தையும் ஆறுதலையும் கொண்டு வழி நடத்துவாராக. மறைந்த இலங்கையினுடைய பாடகர் சந்திரசேகர் ஊழியர் அவர்கள் பாடின ஒரு பாடல், கர்த்தருக்காக இறுதி மூச்சு வரைக்கும் ஊழியத்தில் தன்னை அர்ப்பணித்து சாட்சியோடு கூட அநேக பாடல்களை இயற்றினவர்கள். அவருடைய பாடல் இந்த வேளையில பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் பாவிதான், ஆனாலும்
ரத்தம் சிந்தி நீ என்றும் உன் பிள்ளை நான் ஏசையா, என்றும் உன் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீர் என்றும் உன் பிள்ளை நான் ஏசையா, என்றும் உன் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீர் என்றும் உன் பிள்ளை நான் ஏசையா, என்றும் உன் பிள்ளை நான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உன் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உன் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீர் என்றும் உன் பிள்ளை நான் ஏசையா, என்றும் உன் பிள்ளை நான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நல்ல நாளில் காலை வேளையில தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த வேளையில நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களில் தைக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்துல அதிக பிரதியாயிருப்பதாக. இப்பொழுதும் கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இல்லங்களில் அமர்ந்து தேவ செய்திக்கு நேராக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதங்களை தந்து அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இன்றைக்கு தொற்று வியாதிகளுடைய பாதிப்பு அதிகமாய் பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த அழிவினுடைய விளிம்புகளுக்குள்ளாக இன்றைக்கு ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற காலங்களில நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவில், அந்த ஐக்கியத்தில் நாம் எவ்வளவா இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அநேகருக்கு அநேக காரியங்களை குறித்து ஒரு விதமான திட்டங்கள் உண்டு. கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன், கர்த்தருக்கு என்று சொல்லி இந்த காரியங்களை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனைகளை செய்து தேவ சமூகத்துல தங்களை அர்ப்பணிக்கிறது உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு என்று சொல்லி எதையெல்லாம் நாம் செய்ய ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு உண்டான காரியங்களை செய்கிறதுல நமக்கு உண்டான பொறுப்பு எப்படியா இருக்கிறது, கர்த்தருக்குரிய காணிக்கைகளை செலுத்துகிறதுல நம்முடைய பொறுப்புகள் எவ்விதமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நம்மை நாமே சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து கொள்ள கர்த்தர் இந்த வேளையில அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ மனிதன் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய காரியங்களில அவன் செய்ததெல்லாம் அவனுக்கு வாய்த்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதெல்லாம் அவருக்கு வாய்த்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீங்கள் அதை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா செய்ததெல்லாம் அவனுக்கு வாய்த்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய திட்டத்தின்படி செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இன்னைக்கு நாம் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பண கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு நம்மிடத்துல காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்படி எசேக்கியாவுடைய நாட்களில கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமில்லாது இருந்ததோ அதெல்லாம் அவன் தன்னுடைய சமூகத்தை விட்டு நீங்கும்படியாக அவன் செய்தான். அவனுக்கு முன்னிருந்த ராஜாக்கள் செய்த பாவத்தின்படியாக அவன் செய்யாதபடிக்கு 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன் விக்கிரக தோப்புகளை வெட்டி வீடுகளை இடித்து அவர்களை எல்லாம் தகர்த்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. யூதா தேசத்திலே பட்டணத்திலே முழுவதுமாக எங்கும் பாகாலுடைய மேடைகள் இல்லாதபடிக்கு, விக்கிரக வழிபாடுகள் இல்லாதபடிக்கு, விக்கிரக தோப்புகள் மேடைகள் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நீக்கி போட்டு லேவியர்களை வகுப்பு வரிசையாக நிறுத்தி தேவனுக்கென்று சொல்லி ஆராதனை செய்கிற ஒரு கூட்டமாக அவர்களை ஏற்படுத்தி சமாதான பலி தகன பலிகளை செலுத்துவதற்காக ஆசாரியர்களை ஆயத்தப்படுத்தி அப்படி ஊழியம் செய்யும்படியாக தேவனை துதித்து ஆராதனை செய்யும்படியாக ஒரு கூட்டத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறதே அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவன் என்று சொல்லி. அப்போ இங்க தேவ சமூகத்திலே நான் பார்க்கும்போது எசேக்கியா தனக்குண்டான காரியங்களை குறித்து சிந்திக்கிற ஒரு மனுஷனாக இல்லாதபடிக்கு, தனக்குண்டான காரியங்களை குறித்து பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்படாதபடிக்கு முற்றிலுமாக பிறனுக்கான காரியங்களை தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டதுனாலதான் அவருடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் கூடினது.
அவருடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் காணப்பட்டது. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் எல்லாருக்கும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் எனக்கு இந்த வசனங்க தெரியுங்கன்னு சொல்லுவோம். ஆனா இங்க எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுகிற ஒரு அனுபவத்தோடு கூட, தேவனை பிரியப்படுத்துகிற அந்த காரியத்தை கூட இருக்கிற அனுபவத்தோடு கூட, தேவனுக்கு உண்டானவைகளை செய்கிற அந்த காரியங்களில அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதில் உண்டான காரியங்களில அவன் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தினான். ஆகவேதான் தேவ சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், எத்தனை நிந்தைகளுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், எத்தனை நெருக்கங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், அவைகளின் மத்தியிலே கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தார். இப்படி அந்த யூதாவினுடைய நாட்களில நல்ல ஒரு தேசம் முழுவதுமாக நல்ல ஒரு சமாதானத்தோடு கூட காணப்பட்ட நேரங்களிலே அவர்கள் கர்த்தருக்கு என்று சொல்லி காணிக்கைகளை கொண்டு வருகிறதுல, தசமபாகங்களை கொண்டு வந்து செய்கிறதுல அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் காணப்படுகிற அந்த அனுபவத்தோடு கூட அந்த ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி அவர்களும் அதன்படி செய்ததுனால இந்த தேசம் முழுவதுமாய் ஒரு அமைதி காணப்பட்டது. அவங்க தேவனுக்கு என்று சொல்லி தசமபாகங்களை செலுத்தி, ஆண்டவருக்கு என்று சொல்லி காணிக்கைகளை உண்மையாய் கொண்டு வந்து செலுத்தி கர்த்தருக்கு பரிபூர்ண நன்மைகளை உண்டாக்குகிற அந்த காரியங்களிலே அவர்கள் உண்மையாய் இருந்ததுனாலே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் முழுமையாய் பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் இருந்து அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த 2 புத்தகம் 31 அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு காணிக்கைகளை தசமபாகங்களை ஜனங்கள் கொண்டு வர துவங்கின நாள் முதல் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சாப்பிட்டு திருப்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம் கர்த்தருடைய சமூகத்திலே நல்ல நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தனி மனிதனாக்கி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவங்கள் காணப்பட வேண்டும். இந்த யூத ஜனங்கள் இந்த எசேக்கியாவுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஜனங்களாய் காணப்பட்டதுனால அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. இப்படி மகிழ்ச்சியாய் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கிற நாட்களில அவர்களுக்கு ஒரு போராட்டம் வருகிறது. என்ன வருகிறது என்று சொன்னால், அசிரியாவின் ராஜாவாகிய செனகெரிப் யூதருக்கு எதிராக அவன் படையெடுத்து வருகிறான். 2 புத்தகத்துல 32 அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இப்படி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து இந்த யூதா முழுவதுமாக அழித்து அந்த பட்டணத்தை தன்னுடைய கைகளுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறான். அப்படி நின்று கொண்டிருக்கிற வேளையில எசேக்கியா ராஜா யூத ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? 2 புத்தகத்திலே 32 அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிற காரியம், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவர் தன் ஆண்டவருக்குள்ளாக அந்த ஜனங்களை பலப்படுத்துகிற ஒரு மனிதனாக எசேக்கியா காணப்படுகிறார். அவ்வளவு பெரிய ஒரு படை வந்து நிற்கிறது. செனகெரிப்பினுடைய அசிரியா ராஜாவுடைய அந்த படை வந்து நிற்கிறது. ஆனாலும் கூட தன்னுடைய ஜனங்களை அவன் என்ன சொல்லி பலப்படுத்துகிறான்? அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அவன் சொல்லி பலப்படுத்துகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அநேக நெருக்கங்கள் நமக்கு உண்டாக ஒரு பெரிய ஆபத்துகள் நிற்கும் போது, பெரிய பாடுகள் நமக்கு உண்டாக நிற்கும் பொழுது, கண்ணீர்கள் நமக்கு உண்டாக நிற்கும் பொழுது நாம் கலங்கின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? கர்த்தருக்குள் பலப்படுகிற ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதுவரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக நாம் தசமபாகங்களை செலுத்தி இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையாக நாம் காணிக்கைகளை செலுத்தி இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறோமா?
தேவனுடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை உண்மையாய் ஆராதனை செய்து எந்த ஒரு அரசியலும் செய்யாதபடிக்கு, எந்த ஒரு புறங்கூறுதலும் செய்யாதபடிக்கு, நான் வந்திருக்கிறது தேவனை ஆராதனை செய்கிறதுக்கு, அதை ஆராதனை உண்மையோடு உத்தமத்தோடு நான் செய்து மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும், கர்த்தர் அது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற அனுபவத்தோடு கூட கடந்து வந்திருக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பிறர்களை குற்றப்படுத்தின அனுபவங்கள், குறை சொல்லுகிற அனுபவங்கள், இவைகளோடு கூட தசமபாகங்களை செலுத்தினோம் என்று சொன்னார், காணிக்கைகளை செலுத்தியிருப்போம் என்று சொன்னார், அல்லது நம்முடைய வாழ்க்கையில பிறர்களை நேசிக்காத நிலையில காணிக்கைகளை கொண்டு வந்து நாம் செலுத்தியிருப்போம் என்று சொன்னார், சகோதரிடத்துல அன்பு கூறாதபடிக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தியிருப்போம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தொற்று வியாதிகள் கூட பெருகி இருக்கிறது என்று சொன்னார். ஜனங்களுடைய பாவங்கள் பெருகினதுனால அழிவு பெருகுகிறது. அந்த நாட்களிலே, நோவானுடைய நாட்களில் எப்படி ஒரு அழிவு வந்ததோ அப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நெருக்கமான அழிவு ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வியாதிகள், இந்த தொற்று வியாதிகள் என்று சொல்கிற இந்த காரியங்களில இவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற நாட்களில நாம் இந்த நிலையிலாவது தேசத்தினுடைய விடுதலைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிறவர்களாக ஆயத்தப்படுகிறதுக்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? பசியோடும் பட்டினியோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய அநேகமாயிரம் ஜனங்களுக்காக நாம் எதை செய்திருக்கிறோம்? ஒருவேளை உணவு, ஒரு பிஸ்கட், ஒரு தண்ணி பாட்டில், ஏதாவது ஒன்று என்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், இது எனக்கு பிரியமான ஒரு காரியம் என்று சொல்லி சீக்கிர அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஒருவேளை இன்றைக்கு விளம்பரத்திற்காக அநேக காரியங்களை செய்கிற ஜனங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாதிருக்கலாம். கர்த்தருக்கு மட்டும் தெரிந்தா போதும் இந்த செய்கிற எல்லா காரியங்களும். இந்த அனுபவத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னார், நிச்சயமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரு பெரிய படைதான், ஒரு பெரிய பாதிப்பு தான். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார், அவர் என்னோடு இருந்து எனக்காக, என் தேசத்திற்காக, என் ஜனங்களுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வியாதிக்காக, என் கடன் பிரச்சனைகளுக்காக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய கண்ணீர்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நெசேவிக்காவுக்கு அந்த நம்பிக்கை காணப்பட்டது. கர்த்தர் என் ஜனங்களோடு இருந்து, என்னோடு இருந்து அவர் எனக்காக யாவையும் செய்வார். அப்ப அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறது. நடந்தது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த அசிரியா ராஜாவுடைய மக்கள் யூத ஜனங்களுக்கு விரோதமாக பேசினது மாத்திரமல்ல, அவர்கள் கைவேளையில உண்டாக்கப்பட்ட தேவர்களை பேசுகிறது போல, ஒரு சாதாரண உலகத்தினுடைய பாகால்களை பேசுகிறது போல, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்து அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசினதுனாலே அவர்களுடைய காரியங்களில என்ன நடந்தது என்று சொல்லி நீ பார்க்கும் என்று சொன்னால், 2 நாளாகமத்துடைய புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அதை நான் பார்க்கிறோம். அவங்க அப்படி பேசுறாங்க. 2 நாளாக 32:20 நான் பார்க்கிறோம். அப்பொழுது எசேக்கியா ராஜாவும் அமத்யாவின் குமாரனாகிய ஏசாயாவும் பிரார்த்தனை பண்ணி வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படி அவங்க பேசணும்னு இவங்க திரும்ப அவங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசல. மாறாக அவர்கள் பேசுகிற அந்த காரியங்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு, இவங்க தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தனை, ராஜாதி ராஜனை, இவர்கள் ஒரு மனிதனை பேசுகிறது போல, ஒரு சாதாரண ஒரு தேவர்களை பேசுகிறது போல பேசுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் மன வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார்.
ஆண்டவரை நோக்கி வானத்தை பார்த்து அபயமிடுகிறார். அப்படி அவங்க ஜெபம் பண்ணின உடனே நடந்த காரியம் என்ன? அந்த 2:32-31 சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சனகரிப்பின் படைகளை அழித்தார். அவன் செத்த முகமாய் திரும்பி தன் ஊரில் அவர்களுடைய தேவனுடைய கோயிலுக்குள் நுழைந்தான். அப்படி நுழைந்த பொழுது அவனுடைய பிள்ளைகளே அவனை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவன் செத்த முகமா திரும்பினது மாத்திரமல்ல, அவன் அழிக்கப்பட்டு போனான். இன்றைக்கும் கூட கர்த்தருக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறோமோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாய் நியாய தீர்ப்பில் நிறுத்தப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். மனுஷனுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் மன்னிக்கப்படும், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னார். அது நிச்சயமா நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து மனுஷகுமாரன் மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆனால் கர்த்தாதி கர்த்தரோ நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய சமூகத்துல பேசுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். நான் பேசுகிற எல்லா காரியங்களையும் நியாய தீர்ப்பில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த ஜனங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னு சொன்னார். கர்த்தருடைய சமூகத்துல அவர்கள் உண்மையாய் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறதுல, தசோபாகங்களை செலுத்துகிறதுல அவர்கள் தங்களை அதிகமாய் பரிசுத்தத்துல காத்துக்கொண்டார்கள். அப்படி அவங்க இருந்ததுனாலதான் அவங்களுடைய நாட்கள்ல ஒரு சமாதானம் இருந்தது, தேசம் முழுவதும் சமாதானம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த எஸ்ஐயா செய்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு வாய்த்தது. கர்த்தருக்கு உண்மையாய் காரியங்களை செய்கிற அனுபவம். என்னுடைய தாயார் கடந்த வாரத்துல கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். அவர் நித்திரை அடைவதற்கு நாளுக்கு முன்னாக இருக்கக்கூடிய நாளில் ஆயிரங்களுடைய இல்லத்திற்கு வந்த போது அவர்கள் செய்த காரியம், ஐயா தசோபாக காணியங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், அதை கர்த்தருக்கு அன்று சொல்லி நான் வைத்திருக்கிறேன், அதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அது அந்த இறப்பு நாளிலே அந்த ஆறுதலின் கூட்டத்துல 1000 அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அப்ப 1000 சொல்லியிருக்கிறார், அம்மா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, இந்த நேரத்துல அதை நீங்க செய்ய வேண்டாம், பின்னாடி கூட கொடுங்க, இல்லைங்க அது கடவுளுக்கு உண்டானது, கடவுளுக்கு கொடுத்துருக்கிறார். பெருமைக்காக நான் சொல்லுகிற காரியம் இல்லை, கர்த்தருக்கு உண்டானது கர்த்தருக்காக கொடுக்கிற அனுபவம். நமக்கு என்றைக்கு மரணம் வரும் என்று சொல்லி தெரியாது, என்றைக்கு நாம் ஜீவனோடு எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம் என்று சொல்லி தெரியாது. இருக்கிற நாட்களில் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற அனுபவத்தோடு இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி வைப்பார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் கருவி செய்வார். இன்றைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதங்களை இசைக்காவுடைய நாட்களில கர்த்தர் உண்டாக்கி தந்தார். இன்றைக்கு தேசம் முழுவதும் அவர்கள் அமைதியாக இருந்தது. அவருடைய நாட்கள்ல ஒரு சமாதானம் உண்டாகிறது. எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தாலும், எத்தனையான பெரிய படைகள் கிளம்பி வந்தாலும், அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டவர்களாக நிற்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு கிறிஸ்துவனுடைய சீசராய் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவை குறித்து ஒரு சில காரியங்கள் இந்த வேளையில நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் பேதுருனுடைய அண்ணன். துருக்கி, மாசிடோனியா, கிரீஸ் போன்ற நாடுகளில் கர்த்தருக்கென்று சொல்லி ஊழியத்தை உண்மையாய் செய்த ஒரு தேவ மனிதன். நீரோ மன்னனுடைய அந்த கொடுங்கால ஆட்சி காலங்களில பத்ராஸ் என்ற ஒரு ஊரில் அவர் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் அந்த இன்ட் வடிவில் இருக்கக்கூடிய அந்த சிலுவையில அறையப்படுகிறார். கிராஸ், இந்த கிராஸ்ல இன்ட் வருது.
இவர் அறியப்பட வேண்டிய அந்த சிலுவையை தூரத்துல கண்டு அவர் சொன்ன ஒரு காரியம் ஒன்று அதிகமாக என்னுடைய மனதை கவர்ந்தது. அந்த சிலுவை தூரத்திலே பார்த்த உடனே, ஐயோ இப்படிப்பட்ட சிலுவையில நீ அறிய போறாங்களேன்னு சொல்லி அவர் கவலைப்படலை. மாறாக ஆரவாரத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட அந்த சிலுவை நோக்கி நம்பிக்கையோடு கூட நெருங்கினார். அதுக்கு முன்னாக அவர் சொன்னாரா, ஆண்டவரே, இதற்கு முன்னாக நீ சுமந்த இந்த சிலுவை இன்னைக்கு எனக்கு நான் சுமக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்தீர் என்று சொல்லி சொன்னார். அப்படி அவர் சிலுவையில் அறியப்பட்டு அந்த நேரங்களில் அவர் 2 நாட்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற ஜனங்களுக்கு போதித்தார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது, சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் அடிந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல 2 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அறிவித்துக் கொண்டே இருந்தார். மடிக்கும் தருவாய் வரைக்கும். அந்திரேயா என்று சொல்லப்படுகிற அந்த சீசன், இன்றைக்கு நீங்களும் நானும் கூட மரிக்கிற நேரங்கள் வரைக்கும் கிறிஸ்துவை குறித்து அறிக்கை செய்கிறவர்களாக, அறிவிப்பவர்களாக, கிறிஸ்துவனுடைய உண்மை சீசர்களாக, அவர் நமக்கு போதித்திருக்கிற காரியங்கள் மற்ற கட்டளைகள் விடைகளின்படி நடக்கிறவர்களாக விருப்பம் என்று சொல்ல, எசேக்கியாவுடைய நாட்கள்ல அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது போல கர்த்தனுடைய வாழ்க்கையில செய்வதெல்லாம் வாய்க்க ஆண்டவருக்கு. ஐயோ நெருக்க வந்துருச்சே, பாடு வந்துருச்சே, இன்னைக்கு என்ன மரணமே என்னை மேற்கொண்டு விட்டதே, இனி என்ன ஆண்டவருடைய வார்த்தை நான் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இல்லாதபடிக்கு விசேஷமாய் கர்த்தருக்காக கடைசி வரைந்த ஊழியம் செய்திருக்கிறார். உண்மையாக கர்த்தருக்காக கடைசி ஊழியம் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த அனுபவத்தோடு கூட இந்த நாளை குறித்து தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே, இந்த நெருக்கமான காலகட்டங்கள், எனக்கு வருமானம் இல்லாத ஒரு காலகட்டங்கள், சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் என்னுடைய கைகளுக்கு கிடைக்க முடியாத ஒரு காலகட்டம், வேலைக்கு செல்ல முடியாத நெருக்கமான காலகட்டம், இவைகளில் இருக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் மாற்றப்படும்படி, என்னுடைய கஷ்டங்கள் மாற்றப்படும்படி, என்னுடைய கண்ணீர்கள் மாற்றப்படும்படி கர்த்தாவே எனக்கு உதவி செய். நான் உமக்கு உண்மையாய் எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் தசமமாக காணிக்கையில் கர்த்தருக்காக உண்மையாக எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு நான் செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்ய சித்தமுள்ளவராக. ஒருவேளை நமக்கு சொல்லும்போது நீங்கள் அதை குறித்து ஒருவேளை கவலை கொண்டவர்களாய் கூட இருக்கலாம். தசமபாகம் அது உண்மையாய் கொடுத்த அந்த ஜெப ஜனங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பெரிதாய் வந்தது. இன்றைக்கும் நாம் உண்மையாய் கர்த்தருக்கு செய்வோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை செய்வதற்கு சித்தமுள்ளவராக, பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களிலும் நம்ம கொண்டு பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நாட்களை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கடந்து வர சீக்கிரமாக இந்த லாக்டவுனுடைய கட்டுகள் எல்லாம் அகற்றப்பட, தொற்று நோயினுடைய கட்டுகள் எல்லாம் அகற்றப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அவர்கள் அந்த நாட்டில் இசைக்கியாவும் எஸ்ஐயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்ட போது கர்த்தர் இப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு இறங்கி ஒரு நன்மை உண்டாக்கினார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி அவையவிடுகளாய் இருப்பவர்கள் சொன்னார். நம்முடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தருடைய கருத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கேட்ட சத்தியங்களுக்காய் நன்றி. கேட்ட வார்த்தைகள், கேட்ட சத்தியங்கள் அப்படியே விட்டு கடந்து போனவர்களாக இல்லை. இதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை நடத்தும். தொடர்ந்து பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை கழுவி ஒரு பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து
நன்மை நாளுக்கு முடிசுட்டு கலப்பட்டுக் கொள்ளும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுதும் அறிவிப்புகள் வாசிக்கேற்போம். நமது ஆலயத்துடைய செயலர் பியூலாம் அவர்கள் அந்த அறிவிப்பை இப்பொழுது நமக்காக வாசிப்பார்கள். இந்த நாளிலேயும் சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். திருச்சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரடங்கு நாட்களிலேயும் நாம் இந்த ஊடகத்தின் வழியாக ஆண்டவருடைய செய்தியை கேட்கவும் திருச்சபையின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களிலே அநேகர் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு தேசமே கலங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாதுகாப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தியதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் இந்த கொரோனா வியாதியானது நம்மை தேசத்தை விட்டு நம்முடைய தமிழகத்தை விட்டு ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டியதும் நம்மேல் விழுந்த கடமை. நாம் நம்முடைய ஜெபத்திலே இந்த காரியங்களை நாம் நினைவு கூறுவோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற திருச்சபையின் மக்கள் 30/5/2021 மாஸ்டர் சிம்சன் சேரன் சன் ஆஃப் மிஸ்டர் ஜான் செல்வகுமார். 1/6/2021 பிறந்த நாள் மிஸ்டர் ஜே ஜோயல் ஜெபகுமார் சன் ஆஃப் மிஸ்டர் ஜோசப். 1/6/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் ஆனி ஜோசபின். 2/6/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் ஆர்த்தி அசோக் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் அசோக். பிறந்த நாட்களையும் ஒருவேளை இந்த வாரத்திலே திருமண நாட்களையும் கொண்டாடுகிற பெயர் வாசிக்கப்படாத திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. எங்களை கிருபையாய் வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகின்ற எங்களுடைய திருச்சபையின் மக்களை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த பேண்டமிக்கான இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துகிற நன்மையை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளையும் புதிய பலத்தையும் புதிய ஆசீர்வாதங்களையும் நீங்க தாங்க சுவாமி. அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த வேளையிலேயும் எங்களுடைய திருச்சபையின் மக்கள் எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நாட்களிலே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் தொற்றினாலே ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேக ஊழியர்கள் ஆண்டவரே அநேக போதகர்கள் அநேக மிஷனரிமார்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் சுவாமி. ஆண்டவரே அநேக எங்களுக்கு தெரிந்தவர்கள் அநேகர் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் நீர் ஆறுதலையும் தேறுதலையும் நீங்க தாங்க சுவாமி. நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரத்திலே சுகமடைந்து வீட்டிற்கு செல்ல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆயருக்கும் நீர் கொடுத்த சுகத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு கொடுத்த மன ஆறுதலுக்காகவும் என் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே நாங்கள் முகமுகமாய் ஒருவர் பார்த்து ஆண்டவரே மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படவும் உங்களுடைய அன்பை ஆண்டவரே திருச்சபையிலே ஆண்டவரே காட்டவும் நீர் எங்களுக்கு உதவிச்சதில்லை சுவாமி.
திருச்சபைகள் சீக்கிரமாக திறக்கப்படவும் ஆண்டவரே இந்த நோய் தொற்று சீக்கிரமாய் எங்களுடைய தேசத்தை விட்டு எங்களுடைய தமிழகத்தை விட்டு ஆண்டவரை அகலும்படியாய் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே இணைந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் கிருபையினாலே தாங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். திருமண அறிக்கை. நமது CSI திருச்செங்கோடு போதக சேகரம், CSI புதுமண்டபத்தூர் கிராம திருச்சபை சார்ந்த திரு ஆர் சண்முகம் அவர்களின் குமாரன் செல்வன் S பூபதி ராஜாவும், CSI கோவை திருமண்டலம் CSI காங்கேயம் போதக சேகரத்தை சார்ந்த திரு P ஜெயராஜ் அவர்களின் குமாரத்தி செல்வி J சுருதியும் திருமணம் செய்ய உள்ளார்கள் என்பதை சபைக்கு தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த திருமணம் செய்யக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ தெரியுமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணையப்பட இருக்கிற தம்பதிகளுக்காக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட திருமணத்துல இணையப்பட இருக்கிற அருமையான தம்பதிகளுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். செல்வன் பூபதி ராஜாவுக்காக, செல்வி சுருதிக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரு குடும்பத்தின் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவர் இந்த குடும்பங்களை திருமணத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல காணவருடைய கல்யாணம் நடந்த அதிசயங்கள் அற்புதங்களை காட்டிலும் அன்று இரட்டிப்பான நன்மைகளை இந்த திருமணத்தில் பிள்ளைகள் கண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபத்திலே தரித்திருந்து நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரு குடும்பத்தினுடைய அலைச்சல்கள், செலவினங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பரத்திலிருந்து சந்தித்து அன்று மகிழ்ச்சியான திருமண நாளை அவர்கள் கண்டு உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் இணைந்து வாழ்த்துகிறோம். நிறைவின் ஆசீர்வாதத்தினாலே நீர் ஆசீர்வதித்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில இல்லங்களில் அமர்ந்து இந்த யூடியூபினுடைய சேனல் மூலமாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆவியானுடைய பிரசன்னத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. நன்மை நாளை கர்த்தர் முடிசூட்டிக் கொள்ளுங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயம் வாழ்வதாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன்படியால் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நீர் மகிழ்ச்சியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், பிள்ளை பெற்றுடைய காரியங்கள், சுகப்பிரசவத்துடைய காரியங்கள், பண தேவையினுடைய காரியங்கள், வியாதியினுடைய காரியங்கள், தனிப்பட்ட ஆண்டவரே நெருக்கத்தின் கஷ்டத்தினுடைய காரியங்கள், இவைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ ஜனங்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். குறிப்பாக இந்த கோவிட்னுடைய வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காக இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே மருத்துவமனைகளில், இல்லங்களில் இருந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். யார் எங்களை விடுதலை ஆக்கக்கூடும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவ ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளின் மீது தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி உடைய வார்த்தைகளினாலே நீ சுகப்படுத்தி தள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும், நாச மோசங்களுக்கும், பொல்லாப்புகளுக்கும் நீர் விலக்கி நீர் பாதுகாத்தரலும் சேசமாய் கூட தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய பிரதம பேராயருக்காக, எங்களுடைய பேராயருக்காக மற்றும் ஆயர்களுக்காக, மிஸ்லர்மார்களுக்காக, காடுகள் மேடுகள் கடந்து உடைய ஊழியங்களை செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். யாவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து
ஒவ்வொருடைய காரியங்களை நீ சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் அநேக ஆயர்கள் ஆண்டவரே மரித்து போயிருக்கிறார்கள். அநேக தேவ ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேக தேவ ஊழியர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான காலகட்டங்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இந்த சாவுகள் ஆண்டவரே, இந்த தொற்று வியாதிகளினால் ஏற்படுகிறதான இழப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் மனமிறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் விடுதலை ஆக்கியுள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் என்று சொல்லி வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம். கடலை பார்த்து ஆண்டவரே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்துல ஆண்டவரே அந்த கடல் அமைதாய் நின்ற அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிதான ஒரு காலகட்டங்களில உடைய கிருபையின் வார்த்தைகள் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே அத்தனை ஒரு வல்லமையானது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட தகப்பனே ஆண்டவரை தொடர்ந்து எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தேவ செய்தியை யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் வேலை இழந்து, வருமானங்களை இழந்து, ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கண்ணீரோடு இருக்கிற இந்த காலகட்டங்களில் கர்த்தர் அவருடைய கண்ணீரை நீர் மாற்றி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி தேசம் முழுவதுமாய் ஆண்டவரே ஒரு எழுப்புதல், ஆண்டவருடைய சமாதானம் காணப்பட்டு எங்கும் தேவ ஜனங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட காணப்பட நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு நன்மை, எவ்வளவு இன்பமானதுன்னு சொன்ன அந்த மகிழ்ச்சியான காரியங்களை சீக்கிரமாக நாங்கள் கண்டு ஆண்டவரே நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனையிலே ஆண்டவர் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை நாங்கள் கண்டு ஆண்டவர் விசாரித்து மகிழ்ச்சியாய் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையின் பராமரிப்புக்கு நேராக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி, வழி நடத்தும். மீதியான இடங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. எசேக்கியா ராஜாவுடைய காலங்களில செய்ததெல்லாம் வாய்த்தது போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ததெல்லாம் வாய்க்கிற ஒரு அனுபவங்களை கர்த்தர் உண்டாக்குறார். அவர்களை மகிழ்ச்சியாக்கிற அப்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தி காத்திருக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழி நடத்தும் நம் அனைவரோடு விசேஷமாய் கூட இந்த நாளிலும் கூட இல்லங்களில் அமர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இவ்வளவு நேரங்கள் பொறுமையோடு கூட இந்த தெய்வ செய்தியை கேட்டவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை உங்களை யாவருடைய வாழ்க்கையில் செய்து மகிழ்ச்சியான நிலைகளில் உங்களை யாவரையும் வழிநடத்தி நம் அனைவருக்கும் சீக்கிரமாக இந்த தொற்று வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை தந்து மகிழ்ச்சியாய் ஒருவரை சந்தித்து கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆராதனை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அதற்காக உங்களுடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி, இன்று உம் பிள்ளை நான் ஏசையா.